போடுங்க கையெழுத்து போடுங்கன்னா போட்டேன். தலைவர் பல்கா மோதிரம் போட்டுருக்காரு, அவரு கையெழுத்து போட்டாரு. மோதிரத்தை பார்த்த உடனே நான் போடல, கையெழுத்து வாங்கல. அவர் மனசுக்கு பார்த்துதான் நான் எவ்வளவு மோதிரம் பாத்துக்கிறேன், எத்தனை சைனா பாத்துக்கிறேன், எத்தனை ஊர்ல எத்தனை மாமா எனக்கு கையெழுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா நீ பேசுற சரி. அனைத்துமே நாங்க 2 பேரும் கையெழுத்து போட்டோம். கையெழுத்து போட்டீங்க. எதுக்கு வச்சியா? இந்த நாட்டுக்குள்ள நீ இருக்கவே கூடாதுதான் எட்டி வச்சேன். எதுக்கு தெரியுமா? ஒரு நேரத்துல உன் தாய் தந்தை இருவரும் காசி யாத்திரைக்கு போகும்போது உனக்கு முடிசூட்டு விழா வச்சாங்க. உண்மைதான். அப்ப தளபதியார் கூப்பிட்டு முடிசூட்டு விழா வச்சீங்க, சிறப்பாக நடத்துனீங்க. அப்ப நீ என்ன கேள்வி கேட்ட? 5 ரூபாய் குங்குமம் வாங்கினா நெத்திரி வைக்கிறோம், 10,000 ரூபாய் செருப்பு வாங்கினா வாயிறு. ஆமா, இட்டக்கால் செருப்புன்னு கேட்டேன். இட்டக்கால் செருப்புக்கு சமமானவன் சொன்னோம். செருப்புக்கு சமானம். அவன் யாரு தெரியுமா? தளபதியாரு. என்னுடைய ஆசைக்காக தளபதியாரு. உன் நாட்டுக்குள்ள எதுக்கு வந்தேன் தெரியுமா? உன்னுடைய தங்கச்சி மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டு ஆடை எதுக்கு வந்தேன் தெரியுமா? உனக்கு போதை பொருள் கொடுத்து உன்னை வசதி எதுக்கு பண்ண தெரியுமா? உன்னுடைய நாடு நகர் உப்பச்சட்டி ஒரு ஓடு அடிக்கதான் உன் நாட்டுக்குள்ளே வந்தேன். அப்படி என்றால் இந்த நாட்டிற்கு வந்தாயே அந்த விசைக்கொடி அவன் அண்ணனாகவும் நீ தங்கையாகவும் எங்கள் நாட்டிற்கு வந்தாய். எதுக்கு தெரியுமா? நீங்கள் இருவருமே அண்ணன் தங்கை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். நாங்க நடிக்கத்தான் உன் நாட்டுக்குள்ள வந்தோம். அப்படி என்றால் அந்த விசைக்கொடிய காதலினியா? ஆமா, விசைக்கொடி காதலி. இந்த காதலி அவனா கூட இருந்திருக்க வேண்டாம். எதுக்கு என்ன சொர்க்கத்தை காட்டணும்? சொர்க்கத்தை எதுக்கு காட்டணும் தெரியுமா? நாடு நகர் உப்பு சட்டி ஒரு ஓடு என் மடியிலேயே கடக்கணும். போதை பொருள் உனக்கு ஊத்தணும். நீ கச்சலே எனக்கு சொர்க்கத்தை காட்டு நீ என் மடியிலே கடந்த. கூட போறது தங்கச்சியும் இல்லாம ஆடி நடிச்சு நாட்டை விட்டு தெருத்து, கூட போறது தம்பி இல்லாம வெளிநாட்டுல இருந்து வந்து பழி சமைச்சு எதுக்கு தெரியுமா? உன் தம்பி அடி நடிச்சு நீ நல்லவள் என்று நினைத்து நான் என்னுடைய தங்கை மீது பை போட்டு இந்த அடியோடு நாடகத்தை விட்டேன். அது மட்டுமல்லாமல் எனது தம்பியாக இருந்த உத்தமனையும் நாடகத்தை விட்டேன். நீ உத்தமி பத்திரி என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இது நாள் வரை. இப்பொழுதுதான் தெரிகிறது நீ ஒரு தெவிடியால் என்பது. நான் தங்கைக்கு மஞ்சள் நீராட்டு நாட்டி ஆட வரும்பொழுது போதை பொருள் கொடுக்கும் பொழுது இது எதுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறா ஏதா கொடுனா யோசனை பண்ணிருக்கணும். நம்மள முந்தாண்டியே முடிச்சு வச்சிருக்கலாலே இவ யாரு என்ன எதுன்னு சிந்தனை பண்ணிருக்கணும். அதெல்லாம் எதுவும் தெரியாம எங்க இருந்தோ திருத்தூரா வீதியா நாட்டு யாரா நம்மளா கூட வந்து சேர்ந்துட்டா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மனைவின்னு சொல்லி இது நாள் வரை உன்னோடு இருந்தது நான் இருப்பொழுது நீ யார் என்று கேட்டால் நீ ஒரு வேசி, நீ ஒரு தாசி, ஒரு நடத்தை கட்டவளோட தான் இப்போது நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். கூட சொர்க்கத்தை காட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் தாசி வேசி தெரியலையா? வேண்டாம், இவள் தாசி வேசி என்று இருந்தால் ஏன்னா மதுரை சுத்தை எடுத்து என் கிட்ட கொடுத்தாரு. எனக்கு தானே நீ இருக்கிற. ஆமாம்மா, உனக்கு தான் இருக்கிற. அவனுக்கு கிடையாது. அதுதான் இதுக்கு அதுக்கு கோல் அடிக்கிறியா? அம்மா கோல் அம்மாலாண்டி இருறா. அம்மாலாண்டி கவனிமா. ஏய் டாபர் யாரு? நானா டாபர். அதான் போடா கடலுக்கு மேல பூமுடி. எங்க மாமன் அப்படிலாம் சொல்ல முடிடா. மழைக்க வராது வராதுன்னு சொன்னேன். இதெல்லாம் குடிக்கான்னு சொன்னேன். நீ குடிக்க வேண்டியது வாயில வைக்கும் போதே தெரிஞ்சிக்கணும். நாட்டுக்குள்ளே இருக்க கூடாது. இந்த ஆவணம் கேட்ட அவரு கைக்கு
அவன் இருந்த உலகத்திலே அவன் இங்கே வாழ்கிற அவன் இங்கே வாழ்கிற இறைவன் இருக்கின்றானா அவன் இருந்த உலகத்திலே அவன் இங்கே வாழ்கிற இறைவன் இருக்கின்றானா என் நாட்டுல இருக்கிற படத்துல தான் இந்த பொருள் எல்லாம் வாங்கினா. ஆமா, நம்ம பணம் தான். போட்டு மட்டும் வருதுங்க கிடையாது. இந்த லுங்கி கூட எங்கிட்டு தான். ஆமா, இந்த பனினும் எங்கிட்டு தான். இது அடைச்சிட்டு கேட்டு தான் நான் விடுவேன். என்ன அடி பாவியா? என்னடா சிரிக்கிறா? எதுக்கு சிரிக்கிறா? எதுக்குடா சிரிக்கிறா? என் ஆடு நடக்கிறாரா? எனக்கு என்னடா போற? நாட்டு விட்டு ஓடுறானா என்னத்தையும் பாடணும். ஓடி ஓடி என்னத்துல பாரு ஓடி ஓடியா 10 மணிக்கெல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சுட்டு என்ன நினைச்சுக்கிறேன். இப்பதான் வந்து அவர் தலைவர் உட்காந்துட்டான். ஓடி 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 ஓடி
ஆசை காதலன் எப்படி அசிங்கம் பத்தினானோ ஆமா. அவமானப்படுத்தினானோ ஆ. அவன் குடும்பத்தை வேரோட அழிச்சு ஆயிடுச்சாச்சு. என்னடா பேசி கிடக்குறீங்க? டேய், 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 டேய். சே, சரி ஏண்டா ஆ. நீ ஆசை காதலனே ஆ. எப்படி அசிங்கப்படுத்தினாங்களோ ஆ. அவமானப்படுத்தினாங்களோ ஆ. அவங்க குடும்பத்தோடு வேரோட ஆயிடுச்சாச்சு. அழிச்சாச்சு. ஆமா. இதுக்கப்புறம் ஆ. யார பார்க்கணும்? ஐ- என்னுடைய ஆசை காதலனை சந்திக்கணும். அத்தானே. அத்தான். என்னங்க, உங்களை பார்த்துதான் அத்தா நீங்க சொன்ன பிரகாரம் அந்த விஜயபுரி நாடு நகர உப்பு சட்டி வருவோடு என் பேருக்கு எழுதி வாங்கிட்டேன். அந்த குடும்பத்தையே வேரோடு அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்குள்ள யாருமே வாழவே முடியாது. தங்கச்சி ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம், ஆடி ஆடி நடிச்சு இந்த நாட்டு விட்டே தெரிஞ்சுட்டேன். இந்த நாட்டு பக்கமே திரும்பி வர மாட்டாங்க. நாடு நகர உப்பு சட்டி ஒரு அம்மா பேருக்கு எழுதி வாங்கிட்டேன். எங்கண்ணே உங்களை எப்படி அவமானப்படுத்தினாங்களோ அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க நான் சொல்ல விடுவேனா? என்னங்க உனக்கு ஒரு அவமானம், எனக்கு தான் இந்த அவமானம். அவங்க நான் சொன்னா விடுவேனா? வேரோடு நீங்க சொன்ன பிரகாரம் அழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நாட்டுல யாருக்குமே இது புரியும். என்னை அவமானப்படுத்தியவன் ஓய்ந்து விட்டாரா? எப்படி தெரியுமா? சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டே போகலாம். உன்னை நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வைத்து, நமக்கு உன்னை நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வைத்து, அத்தனையும் மறந்து அடியே உன் பகையில் அத்தனையே மாற்றமிட்டானே. சரி சொல்ல ஒரு மாற்றம் வரவில்லை. உலகத்தில் புறப்பட்டுள்ளே உள்புரிந்து பார்த்தவரே. வரும் நேரத்திலே முத்தமானி போலே மனசுக்குள்ளே குழுகுழுனே கையிலையா. அத்தமக உன்னை நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வைத்து, அத்தமக உன்னை நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு வைத்து,
அத்தமக உன்னை நினைச்சு